இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னமெல்லாம் ஏற்றங்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட காத்திருக்க நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு ஜோதிட பேரறிஞர் ஐயா திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். இறைவா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். 2026 சனி வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிற இந்த காலகட்டத்துல குறிப்பா விருச்சகம் ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்க போகுது? அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனம் வேணும், இல்லைன்னா மருத்துவ செலவு, அதே மாதிரி பயணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கூட என்னை பலன் கேட்டீங்க, ஆனா நான் கவனமா இருக்க வேண்டியதுக்கு சொல்லியிருக்கேன். குரு பார்க்குறார், புதிய தொழில் அமையும், வருமானம் அமையும், பணம் வந்தா எடுத்து வைங்க நான் சொல்லணுமா? கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைப்பீங்க. ஆனால் இது கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட ஆரோக்கியம், அதனால வைத்திய செலவு, கை செலவு. நான் கை வைத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மருத்துவத்தில் மிகப்பெரிய செலவாக போயிடும். ஆகவே சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும்போதே டாக்டரை போய் பார்த்துருங்க. இப்போ இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றத்தில் முக்கியமாக கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? இந்த விருச்சகம் முதல்ல உத்தியோக உயர்வு, நல்ல பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர், அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. ரொம்ப நாளாக இவங்க கேட்ட போஸ்டிங் வந்துடும். வெளிநாடு வெளி மாநிலமோ படிக்கணும்னு சொல்லி கேட்ட பிள்ளைங்களுக்கு வந்துடும். நிச்சயமா நல்லா படிக்கலாம். இங்கேயே படிக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க நல்ல மார்க் எடுப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இது வரைக்கும் விளையாட்டாக இருந்தவங்க, சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்க இனிமேல் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இல்லற வாழ்க்கை, குறிப்பாக கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு, இல்லை புது இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய ஆண் பெண், இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், அருமையாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும், எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் இவங்க ஜாதகத்தில் ஒரு திருப்பு முனையாக அமையும். குடும்பத்தோட வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை அமையும். கண்டிப்பாக தொழிலில் இருக்கிறவங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய தொழிலை தொடங்கினவங்க, இல்லை இளைஞர்கள் அவங்களுடைய வேலையில் இருக்காங்க அப்படின்னா, இந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது எதிர்வினையா நேர்மறையா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நேர்மறையெல்லாம் எதிர்மறையெல்லாம் போகாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த சேவிங்ஸ் கூடும், கடன் தீரும், அதே நேரத்தில் சொத்துக்கள் சேரும். நல்ல ஒரு சுப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இவங்க கவனமாக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது உடல் நல்லா இருக்கலாம், இல்லைனா வேலை வாய்ப்பில் நல்ல விஷயங்களா இருக்கலாம், ஆனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது உங்களுடைய சுபகாலம் அப்படிங்கிறதுனால சளி சம்பந்தமான பிரச்சனைகள் சேராமல் பார்த்துக்கணும். அதிக நேரம் உழைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். கொஞ்சம் பிக்னிக் போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா நீரில் விளையாட்டு, போட்டிங் போகிறது, ஸ்விம்மிங் போகிறது, நான் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, உடல் நலத்தில் கவனமாக இருக்கணுங்கும் போது முதியவர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்மாவுக்கு உடம்பு பாதிக்கும் அப்படின்னா அதனால் மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சீதள சம்பந்தமான வியாதிகள் இருக்கும். காதில் பஞ்சு வச்சு கழுத்தில் டவல் சுற்றி இந்த குளிர்ச்சியில் நீங்கள் எங்கேயும் வெளியே போகாமல் கொஞ்சம் வீட்டில் பார்த்து. குரு பகவானுடைய பார்வை மூலமாக இவங்களுக்கு பணவரவு, கடன் சுமை தீர, இல்லை முதலீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்துடும்? கிரிவலம் போயிட்டு வந்தால் இவங்களுக்கு ரொம்ப அற்புத பலன் கிடைக்கும். அதுலேயும் இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கிரிவலம் போயிட்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். அதுலேயும் மோர் தானம், பானக தானம் அப்படிங்கிற தானங்கள் செஞ்சால் இவங்களுக்கு அந்த பலன் கை மேலே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம், பயம், இந்த மாதிரியான உடல் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் சொன்னீங்க அம்மாவனுடைய உடல்நலத்தில் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு, அப்போ அதை சார்ந்து இருக்கும்போது அவங்களுடைய மகனோ மகளோ அவங்க எப்படி இருக்கணும் சார்? இல்லை, இது உங்களுக்கு எதிர்மறையாக போகும்போது தான் உங்களுக்கு அந்த பயங்கள் இருக்கும். உங்களுக்கு சாதகமாகவே வருதுன்னா, இப்போ ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு சின்ன டேப்லெட் வாங்கி கொடுக்குறீங்க அம்மாவுக்கு, டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படின்னா சரியாக போயிடும். ஓகே, நீங்களே எதனா ஒரு மருந்து வாங்கி கொடுத்தா தான் அது இன்னும் ரிலேப் ஆகும். அதனால் அப்படி இன்னொன்று குழந்தைங்க படிக்கலை அப்படின்னும் போது அந்த விஷயத்தை நீங்கள் பெருசு பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை. ஏன் படிக்கலை, எதுக்காக படிக்கலைன்னு அவங்களுக்கு அந்த தேவையான ஆலோசனையை ஒழுங்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சரியாக போயிடும். ரெண்டாவது, எல்லாருக்கும் முன்னாடி குடும்பத்தில் ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க,
நாம் நடந்து காட்டணும்னா அந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்போ குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து ஒத்து போறீங்கன்னு அர்த்தம். அது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். வழக்கு விசாரணை இல்லைன்னா இந்த நீதிமன்ற வழக்கு நீடிச்சிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் சார்? நிச்சயமாக சாதகமாக வரும். ஏன்னா உங்களை குரு பார்வை இருக்கு, குரு பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக பார்க்குறார். ஆகவே உங்களுக்கு வெற்றி வெற்றி மேலே வெற்றி. அது தொழிலாகட்டும், நீதிமன்றமாகட்டும், பூர்வீக சொத்துக்கள் ஆகட்டும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் கூட, சார் எனக்கு அவுட் ஆஃப் த கோர்ட் பேசி சொன்னாங்க சார், அது நான் பேசட்டுமா சார் அப்படின்னா பேசிட்டிங்கன்னா சாதகமாக அமையும். அதனால கோர்ட்லேயும் சாதகமாக அமையும். எது எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு அடிதடி கலாட்டா கோர்ட்டு கேஸு இந்த கேஸ் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். நல்லா எந்த கோவில் வழிபாடு பரிகாரம் நிச்சயம் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு தேவை? நான் தான் சொன்னேனே, கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமியில் அல்லது அமாவாசையில் கிரிவலம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கனாலே கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நான் சொன்ன அந்த மோர் பானகம் இது 2ம் தானம். வெறும் கிரிவலம் போன சார்னா பிரயோஜனம் இல்லை. சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அவங்க திருஷ்டி படணுங்கிறதுக்காக தான் உங்களை அனுப்புகிறோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். சனி பெயர்ச்சினா வேற, சனி வக்கரம்னா வேற. சனி பெயர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறும் காலத்தை வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வக்கரம் அப்படிங்கிறத சனி வந்து கும்பத்துக்கு வந்து திரும்பி பார்ப்பார். அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இதை தான் சனி வக்கரம்னு சொல்கிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரம் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகும். அந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரன் மாத்திரம் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சனி தானாக வக்கரம் ஆவறதில்லை. சனியோட வீட்டுக்கு 3, 5ஆம் இடத்தும் வரைக்கும் செவ்வாய் எந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்தில் சனி வக்கரமாயிடும். இதுதான் ரகசியம். அப்போ சனி வக்கரம் ஆகிறதுக்கும் செவ்வாய் 3, 4, 5ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இது வெப்ப கிரகம், இது நீர் கிரகம். யார் வெப்ப கிரகம்? செவ்வாய். நீர் கிரகம், குளிர்ச்சியான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர். ஸோ நெருப்புக்கிட்ட வந்து குளிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? உருகும். அதனால தான் இயற்கை அழிவுகள் நீரினால், நெருப்பினால், வெள்ளத்தினால், போர் பதட்டத்தினால், அதே மாதிரி மத கலவரங்களால், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனையாகவும் நிறைய பிரச்சனைகள் ஒரே வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சனியும் செவ்வாயும். நீங்கள் கூட நம்ம இறைவா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியிலையும் சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக மாறுதல்கள் வர்ற நேரங்களில் பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடம் அதிகமான மழையும் சில இடங்களில் வறட்சியும் இது இருக்கத்தான் செய்யும். தண்ணீர் பஞ்சம் ஒரு சில இடங்களில் வரும். ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பெஞ்சு அதற்கான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு கூட மீண்டும் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும். இந்தியாவிலையும் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதிகம். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கு போய் படிக்கிறத பார்க்கணும். கல்லூரியில் போய் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக பயணத்தில் இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்போ போர் சூழல் பதட்டமான இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ பணவரவு, முதலீடு, இல்லை புதிய தொழில் தொடக்கம், இந்த மாதிரியான சூழல்களில் ஈடுபட வேண்டியவங்க இந்த சனி வக்ர பயிற்சியில் எப்படி இருக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கறது அத்தனையுமே பொது பலனும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான். ஆனால்
உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லை சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்கா, குரு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா, ராகு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதை கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. சனி வக்ரம் 11/12/2026 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விடிய காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது நடுவில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சி, ஒரு பக்கம் சனி வக்ரன், குருவும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப கர்ண கடூரமான ஒரு காலகட்டம். அதனால தான் பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மத கலவரங்கள் இருக்கும். மிக ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு காலம். இதை நம்ம விஞ்ஞானத்தில் இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதை ஒரு 1.5 வருஷமாக இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே இது மக்கள் எல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்களும் கேள்வி கேட்க போகிறீங்க, நம்மளும் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் போன தடவை குரு பயிற்சி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இயற்கை பேரிடர்களால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த சூழலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெற்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய வயநாட்டிலையுமே பாதிப்பு மறுபடியும் பிரச்சனை இல்லைங்களா இருக்கு. அப்போ நிச்சயமா இப்போ நீங்க சொல்லுங்க ஐயா, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, இரவு பயணங்களை தவிர்த்துருங்க, அப்படி உடல்நல பாதுகாப்போட இருங்கன்னு சொல்றீங்க. பொது பரிகாரங்களா, பொதுவா இந்த கோயில்களுக்கு வழிபாடு இல்லை வீட்டுல இந்த சூழல்ல இருக்கக்கூடிய பரிகாரங்கள்னு ஏதாவது? இது அந்த பூமியினுடைய தட்பவெட்ப நிலையே டோட்டலா மாறுது. இதுக்கு நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி, கிரக வழிபாடு செஞ்சாலும் சரி, இது பொதுவா எல்லாருக்கும் பாதிக்கக்கூடியது. இது வேணா அந்த சிக்கல்ல நம்ம மாட்டாம வேணா தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒரு வழிகோலாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே பதப்பதைக்குது. அவங்கள ஓடி வராங்க, அது ஓடி பிடிச்சிருது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. நிச்சயமா சார். அதனால தான் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, நான் பரிகாரம் இதுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன பரிகாரம்னா, நீர்நிலையில் வீடு கட்டாதீங்க, நீர் பாதையில் வீடு கட்டாதீங்க, ஏரிக்குள்ளே போய் வீடு கட்டாதீங்க, கடற்கரை ஓரமாக வீடு கட்டாதீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் பரிகாரம்னு சொல்கிறதுனால நவ கிரகங்களை பரிகாரம் பண்ணுறதை விட இயற்கையோடு ஒட்டி வாழ நம்ம கற்றுக்கணும். இயற்கையை எதிர்த்து வாழ பழகக்கூடாது. இப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது அதுதான் உண்மை. 2வது, அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தர முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குப்பையை இங்கே போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்தில் தான் போடுறோம். கண்டிப்பாக. அப்போ அதை வாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா. ஆகவே முதல்ல நாமே நம்மளை மாற்றிக்கணும். சில கட்டுப்பாடுகள், சுகாதார முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சனீஸ்வரர் என்பது ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவான். வயிறு, நரம்பு, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவான், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுத்துருவான், சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனைகள் கொடுத்துருவான். ஆகவே தான் இங்கே ஆடி மாதம் கூட கூழ் வார்த்து அம்மனுக்கு வேப்பிலை போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு அருமருந்து, வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொன்னீங்களே, அந்த பரிகாரமும் வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் சேர்ந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சார். ஆக வீடு கட்டுறது எங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய, வழியிலெல்லாம் போய் வீடு கட்டி அதனுடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.